தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். இந்த ஜெபத்தில் ரொம்ப கவலையோட யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், பாஸ்டர் எனக்கு இவ்வளோ நாள் ஆகுது பாஸ்டர், தடை மேல தடை, தடை மேல தடை, என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல, இந்த தடை உடையுமா அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்கிறது. எத்தனையோ பேர் இதற்காக முயற்சி எடுத்தார்கள், ஆனா யாராலுமே இந்த தடையை முடிக்கவே முடியல பாஸ்டர். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, இது வெண்கலமா இருக்குது, எங்களால உடைக்க முடியல, ஜெபத்தால உடைக்க முடியல, உபவாசத்தால உடைக்க முடியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் பேசுகிறாரு, உங்க இருதயம் கலங்க வேண்டாம், தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார், உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். அவர் போனாரே ஆனால் எத்தனை வருடமா இருந்தாலும் அந்த தடைகள் உடையும். ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் விசுவாசத்தோட இன்னைக்கு ஜெபிக்க போறோம், விசுவாசத்தோட கடந்து போக போறோம். ஆண்டவரே 400 ஆண்டுகளுடைய தடையை நீர் முடிக்க முடியுமானால் என் வாழ்க்கையில இருக்கிற தடையை முடிக்க முடியும். எப்பேற்பட்ட கடினமான மனுஷனாகிய பார்வோனுடைய இருதயத்தையே கர்த்தர் திசை திருப்ப முடியுமானால் நான் நம்புகிறேன் மனிதருடைய எண்ணங்களை கர்த்தரால் மாற்ற முடியும். அவரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். தடைகளை உடைக்கிற இயேசு எனக்கு முன்னே கடந்து போகிறார். ஆமென் சொல்லுவோம்.